இப்போ ஓகே வாங்க. ஓகே தாங்க. ஆ. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நீங்கதான் எக்ஸ்கியூஸ் எல்லாம் வச்சீங்கல்ல, இப்ப பரவாயில்ல. ம். லைட்டா கை செவந்திருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் பெயின் லேசா. நல்ல வேலைப்பா, சமயோஜிதமா யோசிச்சு நிறைய வேப்பிலை கொண்டு வந்து சோடா உன் கையில வச்சான். இல்லைன்னா உன் கை இன்னும் வந்திருக்கும். அண்ணா கொஞ்சம் நல்லா யோசிச்சு நீ நடந்து போகும்போது காலைல தண்ணி வச்சு பாத்தீங்களா? ஆமாண்டா, நடக்கவே முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எங்க தீச்சிட்டு கீழே வச்சிருவேணும்னு பயம் வேற வந்துருச்சு. அப்ப கரெக்டா காலைல தண்ணி பட்டுச்சு பாரு. அப்ப எங்க கொஞ்சம் தெம்பு வந்து நான் நடந்தேன். நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அண்ணா பண்ணுச்சு. ஏமா பொங்கல் வைக்கணும், நேரமாச்சு, எல்லாரும் போங்க. சரிங்க. எழுந்துச்சு போங்கம்மா. உங்க வீடு சார்பா நீங்க பொங்கல் வச்சிருக்கீங்களாமா? பொங்கல் வைக்கணுமா? ஆமாமா, வேண்டுதல் பண்ண எல்லாரும் பொங்கல் வைக்கணும். பொங்கல் வச்சு அந்த சாமிக்கு படைச்சோம்னா வேண்டுதலே நிறைவேறும். நீங்க பொங்கல் வச்சிருக்க வாங்க. ஏங்க அதெல்லாம் ஒண்ணு செய்ய வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஏற்கனவே உங்க கை செவந்து போயிருக்கு, மறுபடியும் கரண்டி குடிச்சு வேற இடத்துல பொங்கல் வைக்க போறீங்களா? இல்லங்க, பொங்கல் வச்சு படிச்சதான் பூஜை நிறைவாகும்னு சொல்றாங்கல்ல, நம்ம எதுவும் பண்ணிடலாமே. நான் பொங்கல் வச்சுட்டேன். அண்ணி எல்லாம் ஓகே, உங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியுமா? தெரியாதே. பொங்கல் எப்படி வைக்கணும்? அப்புறம் வச்சிடலாம்னு சொன்னீங்க. பொங்கல் வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, கொஞ்சம் ஈஸி தான். நான் சொல்லித்தரேன் உனக்கு. சரிங்க. நீங்க பொங்கல் வைப்பீங்களா? பொங்கல் பொங்கல் खाऊंगी बहुत अच्छा. இல்ல சாப்பிட பத்தி கேக்கல, சமைக்க தெரியுமான்னு கேக்கல. बनाना नहीं आता. ஒண்ணுதானே. சரி வாங்க. என்ன இவ பொங்கல் வைக்கிறேன்னு போறா? வேண்டுதல் பண்ணவங்க தீச்சட்டி எடுத்தவங்க தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்றாங்கடா. இது என்ன போங்க இருக்கு? எல்லாமே பொண்ணுங்க தான் பண்ணணும், அப்புறம் என்ன இருக்கும்? ஏன் அவங்க ஃபேமிலிக்காக பசங்க எதுவுமே பண்ணக்கூடாதா? அந்த பொண்ணு பாவம் இவ்வளவு சிரமம் எடுத்து எல்லாம் பண்ணிடுச்சு. அதை செய்ய விடாம தப்பு பண்ணி ஏதாவது தோஷம் வந்துட போறா. சாமி விஷயம் எதுக்கு வந்து என்னன்னு வாங்கடா.